வரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிற நல்ல பிதாவே. கையில தட்டி ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மறுபடியும் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் 1:5 நாம் வாசிக்கலாம். ரோமர் 1:5. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். எனவே நாம் அந்த அருமையான ரோமர் 1:5 பகுதியில நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். தேவன் நம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக அவரை ஏற்றுக்கொண்டு அதே வேளையில் அவரை 3ஆம் நாள் மரண உபாதை மரண கட்டிலிருந்து அவரை அவிழ்த்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தபடியினால் கிறிஸ்துவமானது 2025 ஆண்டுகளிலே கூட வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த காலகட்டங்களில் கூட தொடர்ந்து எவ்வளவோ உபத்திரவங்கள் கிறிஸ்துவத்துக்கு காணப்பட்டாலும், எவ்வளவோ நெருக்கடிகள் கிறிஸ்தவத்துக்கு காணப்பட்டாலும், ஆமென், எவ்வளவு தடைகள் கிறிஸ்தவத்துக்கு காணப்பட்டபடியிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையானது அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு ஊழியத்தோடு ஊழியர்களோடு கூட இருக்கிறபடியினாலே, எனவே இயேசு கிறிஸ்துவின் இந்த வல்லமையினால இன்றைக்கும் கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். எனவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிறதான இந்த வார்த்தை வெறும் சீஷர்கள் மாத்திரம் வந்து சொன்னாங்கப்பா கிடையாது. ஆமென். தூதர் மாத்திரம் வந்து சொன்னாங்க இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு தன்னையே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா ஆமென். அவரை தேடி வந்த அந்த ஸ்திரீகளுக்கும், ஆமென், அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அருமையான அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றான், அவர் உயிர்த்தெழுந்து 500 பேருக்கு தரிசனம். ஒரு ஆள் 2 ஆளுக்கு இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து 40 நாள் அளவும் ஆமென் அவர் தம்மை ஒவ்வொரு சூழ்நிலையில வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் அப்படியே பயந்து சிலர் திகைத்து ஆச்சரியப்படுகையில, நீங்க தான் இப்படி பயப்படுறது என்ன? நான் தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப சந்தேகமா இருக்குதா? ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் வந்து சாப்பிட்டு காண்பித்து அவர் சொன்னாரு, நீங்க வந்து ஏதோ ஒரு ஆவின்னு நினைச்சுக்காதீங்க, ஆவியால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நான் சாப்பிடுறேன், எனக்கு என்ன இருக்குது, மாம்சம் இருக்குது, எனக்கு வந்து எலும்பு இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நான் உங்களை பார்த்தா இருக்கிறேன்றத அவர் அதை நிரூபித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆனா அதிசயமாய் உள்ள வந்தார். கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு ஆவி உள்ள வராம ஒரு காத்து வராம தான் வந்தார் அதிசயமா. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு என்ன இருக்குது, மாம்சம் இருக்குது, எலும்பு இருக்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆச்சரியமாய் கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாக வந்து தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திரம். எனவே அவர் மரிச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க, இனி நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன சூழ்நிலை என்னெல்லாம் ஒரு கால் யோசிச்சிருக்கலாம் அந்த பேதுரு. எனவே அவர் சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமா, அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றி நான் கூட வரம்பா, ஏன்னா இப்போ உன்னை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லை, நான் எங்களை விட்டா உனக்கு ஆள் இல்லை, நம்மளாம் நம்பி இருந்த ஏசி இப்போ நம்மளோட இல்லை, வாங்க போகலாம், மொத்தமாக போயிட்டாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அந்த ராத்திரி ஃபுல்லாக ஒரு மீன் கூட பிடிக்கல. ஆனால் கடற்கரையில் இயேசு கறி நெருப்போடு கூட காத்து கொண்டு வந்தார். இவனுக்கு பிடிச்சுன்னு வந்தாங்க, மீனை போட்டு இவனுக்கு சுட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அல்லேலூயா. அதனால கேட்டார், பிள்ளைகளே ஏதாவது இருக்குதா? நான் ஒன்றுமே கிடைக்கலன்ட்டார். வலையை வலது பக்கம் போடுங்க. அப்படி போட்டா இழுக்க முடியாத அளவுக்கு 153 பெரிய மீன்கள் கிடைச்சதா. கைவதற்கு இதை ஏற்கனவே அனுபவித்திருக்கிற பேதுரு உசாராயிட்டான். நிக்கிறது யாரோ இல்லை, அவர் கர்த்தர். அவர்
கர்த்தர் என்கிற அந்த காரியம் உடனடியாக அவனுக்கு வெளிப்பட்டது என்று நாம பார்க்கிறோம். எனவே கொண்டு வந்த அந்த மீன் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, அதனால அவங்களுக்கு சமைத்து ஸ்தோத்திரம் சாப்பிட கொடுத்தாரு. பல இடத்துல தன்னை என்ன பண்ணார், வெளிப்படுத்தி கடைசியாக ஒலிவ மலையில எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவருடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கைகளை தட்டி. ஏதோ ஒரு கற்பனை கதை ஒரு மூலையில் நடந்த விஷயம் அல்ல, எருசலேமிலே இது அப்படியே நடந்த ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆமா, எனவே பார்த்த அநேகர் அன்றைக்கு பிரமித்து போகத்தக்கதாக அல்லேலூயா நடந்த ஒரு சமாச்சாரம். இதை கையில் எடுத்தவர்களாக சீஷர்கள் இந்த ஆவி உள்ளவர்களாக இந்த உயிர்த்த இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உடையவர்களாய் அவர்கள் அந்த எருசலேம், யூதேயா, சமாரியா ஆகிய பக்கத்திருந்த பல நாடுகளிலே இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு மக்களை அசைத்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் சாரையாக அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆயிரங்களாக இயேசுவை திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் இந்த 2000 கூட நம்மளை சந்தித்தது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா நம்மலாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இயேசுவானவர் அவர் அங்கே உயிர்த்தெழுந்தார் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக நாம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16:31. அப்போஸ்தலர் 16:31. சற்று இரண்டாவது ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவராகவே நம் மத்தியில தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு என்னங்க ஆசீர்வாதம் அப்படின்னா, முதல்ல நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி. இந்த ரட்சிப்பு இயேசு உயிர்த்தெழுந்தபடினால்தான் கிடைச்சதே தவிர அவர் உயிர்த்தெழாத பட்சத்துல இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. ஆமென். எனவே இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ்ல பாத்தீங்கன்னா மீட்பு. ஆக்சுவலா தான் தமிழ், மீட்பு தான் தமிழ். ரட்சிப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தையானது வடச்சொல் என்ன கலந்த ஒன்றாக, சமஸ்கிருதம் கலந்த ஒன்றாக காணப்படும். மீட்பு அப்படிங்கிற ஒன்று தான் சரியான தமிழா இருக்கும். எனவே நாம பார்க்கிறோம், இயேசு நம்மை மீட்டுக் கொண்டார். நாம மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆமென். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே ஆத்தும ரட்சிப்பை, ஆத்தும மீட்பை அடைகிறார்கள். ஆத்தும மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு உலகத்துல யாரும் சுயமாய் எங்கேயோ தேடி, ஆமென், எதையோ பண்ணி, எதையோ செஞ்சு, எதையோ கொடுத்தலாம் இந்த ஆத்தும மீட்பு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் அவரை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பை இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுக்கிறார். கைகளை தட்டி. எபேசியர் 2:8 இது கிருபையினால் உண்டாயிருக்கிறது, தேவனுடைய ஈவு, உங்களால் உண்டானது அல்ல. இது நம்மளால உண்டாகிற விஷயம், நம்மளால ஏற்படுத்துகிற விஷயம் அல்ல. இந்த ஆத்ம மீட்பு, ஆத்ம ரட்சிப்பு பெற்றவங்க தான் பூமியில மரித்தாலும் பரலோகம் போக முடியும். இந்த ஆத்ம மீட்பு, ஆத்ம ரட்சிப்பை பெறாதவர்கள் பரலோகம் போக முடியாது. நியாயம் தீர்க்கப்பட்டு கடைசி நாளிலே நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மரணம் என்பது நமக்கு ஒரு முடிவானது அல்ல. மரணம் என்பது நமக்கு இன்னொரு வாழ்க்கையின் துவக்கம். நாம இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது சரீரத்துல. ஆனால் மரணங்கிற ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா. ஒன்று ஏற்படும். அது என்ன? உள்ளாலான மனிதன் இந்த சரீரத்தை விட்டு பிரிதல். அல்லேலூயா. ஆமா, அப்படி பிரியும் பொழுது அதுதான் நம்ம சாவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், மரணம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அது அடுத்த வாழ்க்கைக்குரிய ஒரு துவக்கம். அந்த அடுத்த வாழ்க்கைக்குரிய அந்த துவக்கம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே பரலோகத்துக்கு போவார்கள். அல்லேலூயா. இயேசுடைய சிலுவையில இன்னொரு பக்கம் அடிக்கப்பட்ட ஒரு கல்லன். அவன் இயேசுவை வேண்டிக்கணும், ஆண்டவரே ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும். இயேசு தான் ஆண்டவருங்கிற ஆணித்தரமான
என்ன ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது, அறிவு அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரே அப்படின்னா அர்த்தம் என்ன? வேற நீதான் கடவுள். அல்லேலூயா, அப்படிதான் அர்த்தம். ஆண்டவர் அப்படின்னா நீதான் கடவுள். ஆமென். அப்போ சிலுவையில நம்ம அவனை போலதான் அவர் அவனோட பயங்கர அந்த கேடா அடிக்கப்பட்டு தொங்குறாரு. அவன் பாவம் ஒன்றும் இல்லை. அவனை கைது போட்டு கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உட்காந்து ஆணி அடிச்சாலும் அந்த தான் அடிச்சிருக்கணும். அவனோட பெரிய சித்திரவதைலாம் கிடையாது. இவர் ஒரு நாள் முழுவதுமே பயங்கர சித்திரவதைக்குள்ள ஆக்கப்பட்டு 3 ஆண்டுல தொங்கிருக்கிறார். இங்கேயும் அவனுக்கு விட்ட பாடு இல்லை. அல்லேலூயா. ஆனா இவ்வளவு பிரச்சனைகளையும் பார்த்து அவன் தான் சொல்றான், கடவுளே, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைக்கிறோம். உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, உமக்கு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துல என்ன கூட கொஞ்சம் நினைச்சிருக்க. அல்லேலூயா. ஆமா, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, ஒரு வேண்டுதலை அவன் முன்வைத்தான். இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, எனவே ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற, கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருமே ரட்சிக்கப்படுவார்கள். மரணத்துக்கு பின்பாக பரலோகம் செல்வார்கள். அல்லேலூயா. அப்படி நாம ரட்சிக்கப்படாம யாரும் பரலோகம் போக முடியாது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும், எப்பேற்பட்ட மில்லியனரா இருந்தாலும், அல்லேலூயா, எப்பேற்பட்ட உலக அதிபதியாக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும். எனவே இந்த ரட்சிப்பை குறித்து தான் நம்ம அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். சிறைச்சாலையினுடைய அந்த வார்டன், சூப்பரண்டு வார்டன், அவன் நடந்த சில விஷயங்களை வைத்து இங்க பவுலுக்கு முன்பாக, சீலாவுக்கு முன்பாக அவன் முழங்கால் படித்து, ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டான். அல்லேலூயா. இதுல என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு வேதம் தெரியும், ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று இருக்குன்னு தெரியும், மரணத்துக்கு பிற்பாடு என்ன பரலோக நரகங்கிறது அவனுக்கு சில விஷயம் தெரிஞ்சாரு. ஆனால் தான் எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு இந்த ஜெயிலில் உயர் பதவி வேணும் அப்படிலாம் கேட்கல. என்ன கேட்டான்? ரட்சிக்கப்படுவதற்கு என்னப்பா பண்ணணும்? அவங்க சொன்னாங்க, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசினா போதும். அல்லேலூயா. நீ ஏதோ மலை ஏறணும், இங்கிருந்து 2 சரிக்கு ஓடணும், உன் சொத்துல இங்கே சர்ச்சைக்கு எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவ. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பை பற்றி அறிந்த ஒருவனாக காணப்படுகிறது. 1 பேதுரு 3:21, எபேசியர் 2:8 வாசிக்க வேண்டாம். இதெல்லாம் ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். மூன்றாவது, நமக்குள்ள இயேசு உயிர்த்தெழுந்தபடினால் நமக்குண்டான ஆசீர்வாதம் நாம வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 4:25. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். மரித்தது நம்முடைய பாவத்துக்காக, உயிர்த்தெழுந்தது நம்மை நீதிமானாக்கும்படி. கைகளை தட்டி நம்மை நீதிமானாக்கும்படியாக. அல்லேலூயா. ஆமா, பாவின்ற அந்த சொற்றோடர், அந்த கரை நீங்கும்படியாகவும், நீதிமான் என்கிற அந்த ஒரு பட்டத்துக்குள்ளாக, அந்த ஒரு சிறப்புக்குள்ளாக நாம் வரும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாம நீதிமான் அப்படின்னும் போது நாம ஏதோ நீதி செஞ்சுக்கணும்னா கிடையாது. அல்லேலூயா. ஏசாயா சொல்றான், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ரத்தத்தினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோம். Praise the Lord. அல்லேலூயா. அப்போ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இது நமக்கு இலவசமாக கிடைத்த ஒன்று. இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் அவராக பார்த்து நமக்கு நீதிமான் என்கிறதான இந்த பட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கையில தட்டி அல்லேலூயா. இதை பட்டம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. நீதிமானாகவே மாற்றி இருக்கிறார். புரியுது? பட்டம் வேற, கௌரவ பட்டம் கூட கொடுத்துருவாங்க. டாக்டரே படிச்சிருக்க மாட்டாரு, MBBS படிச்சிருக்க மாட்டாரு, ஆனா டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. டாக்டர் வேற, டாக்டரேட் வேற, அந்த பட்டம்லாம் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஆமா. எனவே நம்ம சர்ச்சில் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, நீங்க
ஞாபகம் தான் உங்களுக்கு தெரியல. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒரு நாள் வர முடியாது, நான் பிஸி. சரி, நான் உங்களுக்கு உங்கள் சர்ச்சுக்கு வர எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு இங்கே வந்து என்ன பண்ணார், அவர் கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. ஆமாம், ஏதாவது ஒரு சின்ன கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. நான் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்படியா, என்னண்ணா உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க. அதெல்லாம் அனுப்பி வச்ச உடனே வேணாம், நான் வரேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. அப்போ வந்து நான் எந்த கோர்ஸுமே அட்டன் பண்ணலை, இதான் கௌரவ பட்டம். அல்லேலூயா. ஆனால் இது பட்டம் தான், அதுக்கு உரியவன் அப்படின்னா நிச்சயமாக அதை படிக்கணும். அல்லேலூயா. இந்த நீதிமான் என்பது அதற்கு உரியவர்களாகவே தேவன் நம்மை மாற்றிவிட்டார். கையில தட்டி புரிஞ்சுது நான் சொன்னது. சுமட்டா வந்து அந்த கௌரவ பட்டம் ஆண்டவர் கொடுக்கல, நீதிமானாகவே மாற்றிவிட்டார். அதனால நீங்க தைரியமா சொல்லணும், நான் நீதிமான். ஆமென். நீ யார் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன். அதே ரோமர்ல 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் பார்க்கலாம், படிக்கலாமா? 3:24. அல்லேலூயா. ஆமா, அங்க பாத்தீங்கன்னா இலவசமாங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, அதுக்கு பணம் செலுத்தணும்னா எவ்வளவு பண்ணணும், அவ்வளோலாம் முடியாது நம்மளால. ஆமென். பணமே செலுத்த முடியாது. அதுதான் இயேசு தன்னுடைய உயிரியை கொடுத்தார், தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், அந்த பாடு உபத்திரவம் அந்த கொடுமையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமா, ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா இலவசமாய், ஹலோ, கிருபையினாலே, ஆமா, நம்மை மீட்டு கொண்டார்ல, அதை வச்சு நம்மை நீதிமான்களாக, மீட்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆமா, முதல்ல மீட்பு, இரண்டாவது நீதிமான். ஸ்தோத்திரம். மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். இது கௌரவ பட்டம் அல்ல, நீதிமான்களாகவே நாம மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. எனவே 4வது ஆசீர்வாதத்தை நாம இங்க பார்க்கிறோம். பிரைஸ் எல்லாம் யோவான் 1:12. யோவான் 1:12 போங்க சீக்கிரமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த அதிகாரங்கிற இந்த இடத்துல உரிமையை தந்தார். அல்லேலூயா. இது நமக்கு டக்குன்னு புரியல. எனக்கு வந்து உரிமை இருக்குது, இந்த லேண்ட்ல எனக்குன்னு ஒரு பங்கு உரிமை எனக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு பங்கு உரிமை இருக்குது. ஸ்தோத்திரம். பேங்க்ல இருக்கிற இந்த பணத்துல, எங்க அப்பாவுடைய பணத்துல, அம்மாவுடைய பணத்துல, தாத்தாவுடைய பணத்துல எனக்கு ஒரு பங்கு உரிமை இருக்குது. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையில தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி. நாமெல்லாம் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கிறிஸ்தவத்துல வந்து பக்த கோடிகள்லாம் கிடையாது. பக்த கோடிகள் பக்தர்களாகவே தான் கட்சி இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ரசிகர் கூட்டம் போல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய குடும்பங்களாய், அவருடைய சந்ததிகளாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த யோவான் 1:12 படிச்சீங்க. 13-14 பார்க்கும்போது இவர்கள் மாம்ச சித்தத்தினாலேயோ புருஷனுடைய சித்தத்தினாலேயோ பிறவாமல் தேவனால் பிறந்தவர். நீங்க எல்லாம் யாரால பிறந்திருக்கிறீங்க? நான் யாரால பிறந்திருக்கிறேன்? தேவனால் நாம பிறந்தது. அல்லேலூயா. நாம நம்முடைய தகப்பனுக்கு மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாய் வழிபடுவதன் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே பிறந்திருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறோம். எந்த பேரும் புரியுது? அல்லேலூயா. எனவே இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே 5வது நாம ஆசீர்வாதத்தை நாம பார்க்கிறோம். கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27 படிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்த
Yes. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். எனவே இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு கிறிஸ்து எங்கேயோ வெளியில இல்ல. இயேசு கிறிஸ்து அங்க எருசலேம்ல பிறந்தாருங்க. அதனால அவர் அங்க இருக்கிறார், அங்க இல்ல. அல்லேலூயா. ஆமா, இயேசு ஏதோ ஒரு படத்துக்குள்ள இல்ல, ஒரு சிலையில இல்ல, ஒரு சிலுவையில இல்ல. அல்லேலூயா. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு இறக்கப்பட்டு அங்க என்ன அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, அப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார். நல்ல கைதட்டுவாங்க. எதிரி வீழ்ச்சி பாயிரம் தீர்ப்பானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் நமக்குள்ள வந்திருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது நமக்கு என்ன பண்ணணும்னா அனுபவ ரீதியா நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அதுக்கு எதுவும் பிரயாசப்படல. பல இடங்கள்ல போயிட்டு பரதேசியா சுற்றுற பல பேர் நீங்க பேட்டி கண்டீங்கன்னா அவனை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா அவன் சொல்லுவான், மாதிரி நான் கடவுளை பார்க்கலான்னு வந்துடுறேன். அவனுக்கு கூட குடும்பம்லாம் இருக்குது, சொத்து பத்துலாம் இருக்குது. இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்குள்ள ஒரு ஆவல் வந்துடுச்சு, நான் கடவுளை பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுக்காக நான் வந்திருக்கிறேன். வீடு கிடையாது, இடம் கிடையாது, மழை, அந்த பனி, அந்த வெயில் எல்லாத்துலேயும் அப்படியே அங்கங்கே கிடைக்கிற இடத்துல ஒண்டிக்கின்னு கிடைச்சா சாப்பிட்டுக்கிறேன். ஒரே துணியை போட்டு மாசக்கணக்காக குளிக்காம. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்ல போய் ஏன் அவன் மாட்டினான் அப்படின்னா கடவுளை தேடி போயிருக்கிறான். இயேசு நம்மை தேடி வந்து நமக்குள்ளாக வாசம் பண்றார். வானத்தையும் பூமி படைத்தவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால நீங்க கடவுளை எங்கேயும் தேடக்கூடாது. கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு பயபக்தி நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து 12 வசனம் கடந்து போங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேடியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீ அதாவது ஒரு நாமளோ இல்லை எதையோ ஒரு நம்ம ஆலயம் நினைச்சோம். நாங்க யார் இருக்கணும்? கடவுள் தான் இருக்கணும். விக்கிரகம் இருக்கோம்னா அந்த ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. விக்கிரகம் இருக்குமானால் அது ஆலயம் அல்ல, விக்கிரக கோவில். விக்கிரகம் புரியுதுல்ல? சரி. அல்லேலூயா. ஆமா, அப்போ ஆலயம் அப்படின்னா அங்க யார் இருப்பா? தேவன் தான் இருப்பார். இப்ப வசனம் சொல்லுகிறது நீங்க தான் அந்த ஆலயம். நம்மை நடமாடு என்னைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய சரீரத்தை இயேசுத்தால் ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து நடமாடும் ஆலயமாய் நம்முடைய சரீரத்தை மாற்றிவிட்டார். நம்முடைய உள்ளத்துல நம்மளுடைய ஆவியில அவரும் ஆவியாக கலந்து அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனா சாதாரணமா நம்ம அடைந்திருக்கிறபடினால் இதை நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பெருசா எடுத்துக்கிறது. கொஞ்சம் சொத்துலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு அப்பப்போ சொல்லுவாங்க அந்த வயசான காலத்துல. இதெல்லாம் நான் ஒன்றும் சும்மா ஈஸியாக சம்பாதிச்சில்ல, இதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்பப்போ சொல்லிக்கிறேன், இந்த சர்ச்சு நான் ஒன்றும் சும்மா சம்பாதிச்சில்ல, இதில் என்னுடைய பணம் என்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, என்னுடைய அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அதன் மூலமாக தான் இது வந்தது, சும்மா வரல. அல்லேலூயா. ஆமாம், அப்போ அந்த மாதிரி ஒரு சொத்து சேர்த்து சொல்லுவாங்க, இது சும்மா வந்ததில்ல, எங்கள் தாத்தா இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நீ இதை தான் பண்ணேன் ஒழுங்கா, நீ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் என்ன அதிகரிக்கத்தக்கதாய் உன்னுடைய உழைப்பு கூட இதில் இருக்கணும். இருக்குது, நீ காலி பண்ண பார்க்காத. இல்லையா? ஏன்னா அவங்க அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதனால் அதை அப்பப்போ சொல்லுவது. நம்ம வீட்டில் நினைப்பாங்க, அவனா இந்த பாட்டு படிப்பார், சம்பாதிச்சிருக்கா தெரியும். சும்மா ஒன்றும் அவங்க என்ன பண்ணல
சொல்லல. அல்லேலூயா. ஆமா, அதை போலதான் இயேசு நமக்குள்ளாக உலாவுகிறார், தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் என்ன சொல்லலாம், மனப்பூர்வமாய் அனுபவ ரீதியாய் உணர்ந்திருப்போமானால் அதனுடைய மகிமையை நமக்கு விளங்கும். அல்லேலூயா. அந்த மகிமையை நம்ம புரிந்து கொள்ளும். ஸ்தோத்திரம். எனவே தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தபடியினால் ஆமென், அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். செத்து போன கடவுளாகவே இருப்பார், ஆனால் நமக்குள்ள உலாவ முடியாது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த கடவுளாய் இருக்கிறபடினால்தான் நமக்குள்ளாய் உலாவுகிறார். 6வது ஆசீர்வாதம், பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 1:4 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? ஆமா, வாக்கு பண்ணினார். வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். எனவே நீங்கள் இன்னும் சில நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். எனவே இந்த அபிஷேகம் என்பது அக்கினிக்குரிய ஒரு ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஜலத்தினாலே ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அபிஷேகம் என்பது அக்கினிக்குரிய ஒரு ஞானஸ்தானம். அதுதான் ஆண்டவர் அங்கு குறிப்பிட்டார். இதை நீங்க 2 நாள்ல நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் எல்லாம் நிரப்பினார். இயேசுவால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி. அல்லேலூயா. அந்த வாக்கின்படி அவர்கள் எல்லாருமே நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைச்சது அப்படின்னாக்கா அதற்கு காரணம் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு இந்த அபிஷேகம் கிடைத்திருக்காது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவருக்குரிய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது வரம். என்னது? வரம். அல்லேலூயா. ஆமா, நாம சாதாரண ஆட்கள் அல்ல, வரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நாம் வரம் பெறும்படியாக இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். நமக்கு வரம் கொடுக்கும்படியாய் தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பி நமக்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா தேவனை சோதரிப்போம். அல்லேலூயா. ஆமா, எனவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்கு வரம் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படின்னும் போது பெரிய ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், முக்கியமான ஆட்களுக்கு மாத்திரமே அந்த அபிஷேகம் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமா, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தேவனானவர் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். இந்த யாவருங்கிற இடத்துல யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிகளாய் மாறுகிறார்களோ, மீட்கப்படுகிறார்களோ, நீதிமானாக்கப்படுகிறார்களோ, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அந்த மாம்சத்தின் மேல தம்முடைய ஆவியை ஊற்றுவதாக வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். உலகம் எங்கும் இந்த அபிஷேகமானது ஊற்றப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன இந்த அசுத்தமான உலகத்தில் எவ்வளவு இருக்காரு அப்படின்னா, ஆமா, இந்த அசுத்தமான இந்த உலகத்துல, இருளான இந்த உலகத்துல, பிசாசுகள் நிறைந்த இந்த உலகத்துல, பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்துல, அல்லேலூயா, அந்த பாவியை பரிசுத்தமாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் பேர் கைத்தீங்களா? நல்லா கைத்தட்டி. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அங்கே ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஒழுங்கின்மையான உலகத்தை கூட பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே சிறு கீழே பாதுகாப்பதை போல இந்த உலகத்தை தேவன் பாதுகாத்தார்.
அந்த இருளான உலகத்தை, ஒழுங்கின்மையான உலகத்தை பாதுகாத்தது போல இந்த ஒழுங்கின்மையான உலகத்துல கூட நாம ஒழுங்கின்மையை போகாதபடிக்கு ஒழுக்கத்துக்குள் வர, தேவனுடைய பரிசுத்தத்துக்குள் வரத்தக்கதாக நம்மை பாதுகாக்கும்படி, அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படி தேவ ஆவியானவர் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நன்மை செய்கிறவராய் எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே சுற்றி திரிந்ததைப் போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சுற்றி திரிகிறார். இது பரிசுத்த ஆவியின் காலம். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துடைய காலம் இருந்தது, வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்காரு. இது பரிசுத்த ஆவியின் காலம். மீண்டும் இயேசுடைய காலம் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தபடியினால் இந்த அபிஷேகமானது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். பட்டாபிஷேகம் நாம யாரு பண்ணுவாங்க? கோயிலுக்கு பண்ணுவாங்க, விக்கிரகத்துக்கு பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கு பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்தோத்திரம், ரொம்ப மதிப்பான ஒரு பெண்மணி அதே விக்கிரக கோயிலே உட்கார வச்சு பால் ஊற்றி அவங்களையும் அபிஷேகம் பண்ணாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, மதுரை சோதருடைய உழுது பல பேர் செத்து போனாங்க. ஸோ பல அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கனத்துக்குரிய ஆட்களை எல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆமா, எனவே அது, ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேர்களையுமே தேவனானவர் முக்கியமானவர்களா, ஏன்னா தேவனுடைய பிள்ளையாயிட்டோம் இல்லையா? ஆமா, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் நாம் அத்தனை பேருமே தேவ ஆவியிலே நிரப்பப்படுகிறோம், தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறோம், தேவனுடைய வரங்களை தேவன் நமக்கு தருகிறார், தேவனுடைய வரம் நம்மிடத்தில் செயல்படுகிறது. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துகிறோம், தேவனுடைய வரம், இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் வரம். அல்லேலூயா. நோய்கள் மறைகிறது, இயேசு கொடுத்த அதிகாரம் வரம். அல்லேலூயா. ஆமென். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சாதகமான சில விஷயங்களை ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நம் மூலமா சொல்ல வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் வரும். ஆவிகளை பகுத்தறிகிற வரும். அவங்க என்ன நிலைமை வந்தா நமக்கு தெரியாது. ஒரு காலம் நமக்கு ரொம்ப பக்கத்து வீடா கூட இருக்கும், ஆனா அவங்களுடைய அந்தரங்கம் நமக்கு தெரியாது. ஆனால் பேசுகிற ஒரு நாட்களில அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் நம்ம இடத்துல போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல்ல யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதோ அவங்கெல்லாம் தெரியும் நான் சொல்ற விஷயம். ஏதோ இந்த வாரம் வந்து இதோட அடுத்த வாரம் வருவேன் அப்படின்ற ஆளுங்களுக்கு தெரியாது. பிராக்டிக்கல்ல உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு என்ன பண்ணலாம்? எல்லாரும் என்ன மாதிரி பாஸ் ஆகிடணுமா? தேவையில்லை. எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம், நான் என்ன பண்றது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பொழுது, இருக்கிற இடங்களிலே, நம்ம ஊர்ல, நம்ம வீட்டுல, நம்ம சொந்தக்கார மத்தியில, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, அல்லேலூயா, நமக்கு எதிர்படுகிற யாவரோடும் இயேசுவை பற்றி நாம பேச ஆரம்பிக்கும் பொழுது தேவ வரம் நம்ம இடத்துல செயல்படும். நீ செயலுக்குள்ள வராம உன்கிட்ட செயல்படாது. அல்லேலூயா. நீ வேலைக்கு டெய்லி போயிட்டு நீ அங்க வந்து உன் பேரை எழுதாம இல்ல பஞ்ச் பண்ணாம என்ன மாசான உங்க அக்கௌண்ட்ல சம்பளம் விடாது. டெய்லி 100 நாள் வேலைக்கு ஆமா போய் டெய்லி போட்டவா, டெய்லி போட்டோ பிடிச்சி டெய்லி கார்டு பதிவு பண்ணி இதெல்லாம் ஆகும்போது தான் ஓகே இத்தனை நாள் இந்த மாதத்தில் வந்திருக்காங்க, இதுக்கான சம்பளம் பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க அக்கௌண்ட்டில் விழுது எடுக்கிறோன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. விதமாக நாம ஒரு செயலில் இறங்காம அது தெரியாது. எனவே தேவ வரக்கூட நம்மளுக்கு செயல்பட நாம் முதலாவது செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நாம் செயல்படும் போது தான் தேவ வரம் நம் மூலமாய் செயல்படுவதை நாம அறிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே 7வது ஒரு ஆசீர்வாதம் நாம பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல நிறைய வாக்குத்தத்தம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. இதுல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அப்படின்னா இந்த மத்தேயு 28:20. ஏன்னா அங்க என்ன வார்த்தை வருது அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னா நாம் உலகத்தின் முடிவு நம்ம இருக்க போறது இல்லை. ஸோ நம்மளுடைய கால முடிவு பரியந்தம் இயேசு நம்மோடு இருக்கிறார்.
இயேசுவோட ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது. இவர் இருப்பாரானால் என் வாழ்க்கைக்கான சகல தேவைகள் எனக்கு சந்திக்கப்படும். இவர் இருப்பாரானால் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரானால் என் வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாக முடியும். ஆமென். இயேசுவை விட ஒரு பெரிய ஆளு இல்லை. உலகத்திலேயே பெரியவர், உலகத்தை படைத்தவர் அவர்தான். அவரே சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அல்லேலூயா. அதை நாம் ஒரு வார்த்தை குறிச்சுக்கலாம், என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த வாக்குறுதியை யாருமே கொடுக்க முடியாது. நான் என் மனைவி சொல்ல முடியாது, நான் வந்து உன் காலம் ஃபுல்லா நான் இருப்பேன். இப்படி சொல்லலாம், என் காலம் ஃபுல்லா நான் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். நான் அப்படிதான் கொடுக்க முடியாது, தவிர அப்படி வாக்கு கொடுக்க முடியாது, நான் உன் காலம் ஃபுல்லா இருப்பேன். அல்லேலூயா. அவங்க சொல்ல முடியாது. ஒரு கணவன் மனைவி சொல்ல முடியாது, மனைவி கணவனுக்கு சொல்ல முடியாது, பிள்ளைகள் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்க சொல்றார், ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தவர், இன்னொரு மரணம் அவருக்கு இல்லை. அல்லேலூயா. உலகத்துல மனிதன் எப்ப மரிப்பான், எந்த வயசுல மரிப்பான் தெரியாது. அதனால நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 2025 வருஷமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். யாருமே இவருக்கு இல்லைன்ற ஆளுங்களுக்கு நான் சொல்லுவேன், இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ரொம்ப பெரிய ஆண்டு சொல்லி புறப்பட்டு பார்ப்போம், குடும்பங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், இயேசு உங்களை பார்க்கிறேன். குடும்பங்கள்லாம் உதவி செய்ய மாட்டாங்க, இயேசு உனக்கு உதவி செய்கிறார். இல்லையா சொன்ன மாதிரிலாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க, இயேசு அதோட பெரிய வசதியாக இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் ஆசீர்வாதம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் சும்மா உன்னை பார்த்தா நீ பெரிய பண்ணி சொல்லலாம். ஆமென். உன்னை பார்த்தா போதுமான. அல்லேலூயா. அவர் உன் கூட இருக்கிறார், கண்டிப்பா உன்னை பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கார், தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். அதனால இன்னொரு ஆளை குறைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமா, இல்லைங்க நான் வந்து தனியா இருக்கிறேன், இல்லை இயேசுவோடு கூட இருக்கிறேன். என்னைக்கு நீ இயேசு ஏற்றுக்கொண்டே அன்னிலிருந்து இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, என்னோடு பேசிய எனக்கு மிகவும் பிடித்த அவ்வப்பொழுது நான் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம். ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனம். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்க தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணத நாலுன்னு ஒண்ணு அவர் தான் உண்டாக்குனார். அதுக்கு முன்ன நாள் கிடையாது. ரெண்டு பேரும் புரியுது. அது நமக்கு புரிஞ்சு ரொம்ப கஷ்டம். நாலுனாக்கா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அல்லேலூயா. நாளெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்ன அவர் தான் இருக்கிறாரு. அவர் தான் இந்த நாளையே நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஸ்தோத்திரம், முடிவில்லாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் தான் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். யாருப்பா இவரு? நாள்லாம் உண்டாவதுக்கு முன்னே இருந்தவருங்க. இவர் தான் நாள்லாம் உண்டாக்குனவர், காலங்களை உண்டாக்கினவர், கிழமையை உண்டாக்கினவர். அல்லேலூயா. சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், நாம காண்கிற காணாத எல்லா உலகத்தையும் உண்டாக்கினவர். ஆமா, அவர் இருக்கிறார். அவர் தான் சொல்றார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப அவர் நம்மோடு கூட இருக்க நமக்கு பயம் நமக்கு தேவையில்லை. பாட்டு போன, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல்வாங்க. அல்லேலூயா. ஆமா, அவரு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை நீங்க என்ன பண்ணணும், அப்பப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். தனிமையில உங்களுக்கு தெரியணும், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார். பெருமான் செய்யா வந்து தனிமையான ஃபேமிலி கிடையாது. அவர் தான் பண்ணார், தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. அல்லேலூயா. வார்த்தையின் திரு உணவால் வலமாய் காப்பவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. அல்லேலூயா. தனிமை அப்படிங்கிற ஒன்று உணர்ந்த மனுஷன். அப்ப அவர் தான் சொன்னாரு, தனிமை வாட்டும் பொழுது நான் தனிமையில இல்லை, எனக்கு இயேசு துணையா இருப்பார். என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா
என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்த பாட்டு. சும்மா நான் கூட பாட்டு எழுதுனதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அவரோடு கூட இருந்ததுதான் அவர் அனுபவத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பாடுறோம், இனிமேலும் பாடுவாங்க. பாடும்போது நமக்கு தெரிஞ்சு ஏசியனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலம் நம்ம மறந்து இருந்தாலும் பாடும்போது அந்த குழுக்குள்ள வந்துருது. ஆமாங்க, ஏசியனோடு இருக்கிறாருங்க. ஆமென். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கார், உலகத்தின் முடிவு வரை என்ற சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இந்த வாரத்தின் முதலாம் நாள் அவங்க கந்த வர்க்கங்களை இடும்படியாய், அப்படின்னா சென்ட்டு இதெல்லாம் வந்து போடுறதும் அவங்களுக்கு பழக்கம், வாசனை திரவியம். நம்ம ஊரில் 3ஆவது நாள்னு சொல்லிட்டு பால் ஊற்றத்துக்கு போவாங்க மண்ணில். அந்த மாதிரி இது மேட்ரு இல்லை. அல்லேலூயா. மண்ணில் போய் பால் ஊற்றினா பிரயோஜனம், அந்த பால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது பிரயோஜனம். அல்லேலூயா. ஆமாம். இது என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது, கல்லறை, ஒரு கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடு. அண்டர்கிரவுண்ட்ல கட்டியிருக்கோம், இல்லை மேலே கூட கட்டியிருக்கோம். கல்லறை, அறைகள் இருக்கும். அதில் இந்த ஸ்லாப் மாதிரி ஸ்டெப்ஸ். ஒரு ஆள் செத்துட்டா எத்தனை பேர் அதை படுக்க வச்சுருவாங்க. மண்ணில் பதிக்கிற விஷயம்லாம் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? எப்போ வேணா இவங்க போய் பார்ப்பாங்க. அப்போ இவங்க எப்போ வேணா போய் பார்க்கறதுக்காக ஸ்மெல் வரக்கூடாது, இல்லை துர்நாற்றம் வரக்கூடாது. செத்துட்டா என்ன வந்துடும்? பொனநாத்தன்றாங்கல்ல, இந்த உடம்பு தான். ஆனால் இப்போ வந்து என்ன ரொம்ப சென்ட்டாக சோத்திரம் அப்படி இப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஜீவன் போன பிற்பாடு எப்படிப்பட்டது? சோத்திரம். அந்த வந்து பாடியிருப்பாங்க, கருவாட்டுக்கு இருக்கும் விலை இதற்கில்லையே நாத்தவுடல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கருவாடு கூட அதை மீன் செத்து அதை காய வச்சு அதை கருவாடுன்னு விற்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். ஆமென். இதெல்லாம் வந்து அப்படிலாம் யாரும் சாப்பிட்டாலே கிடையாது, இது வீணாக போயிடும். ஆமென். நாற்று அடிக்கும். இது நாற்று அடிக்காதபடிக்கு இதில் வந்து அவங்க அந்த நாள்லேயே கந்தவர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய சென்ட் வாசனை திரவியங்களை பூசிருக்காங்க. அதெல்லாம் போட்டு அப்படியே அது காய ஒரு மாதிரி காஞ்சி காய்கிற தன்மைக்குள்ள வந்துடும். துர்நாத்தமாக இருக்காது. எப்போ வேணா போய் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இங்கே வீட்டில் எத்தனை பேர் மதிக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்தந்த ஸ்லாப்ல அப்படியே கலந்துருவாங்க. அதான் கல்லறை, கல்லால் கட்டப்பட்ட அறைகள், கல்லறை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம இங்கே என்ன சார் சொல்கிறோம், இடுகாடு, சுடுகாடு, சுடுறவங்க சுடுகாடுவாங்க, பெரியவங்க இடுகாடுவாங்க, மயானம்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் கல்றன்னு இதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது கல்றைன்னா இல்லை, ஏன்னா பண்ண வேண்டியதான் பண்ணுறோம், கழிச்சிடறோம். ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையான கல்லறை அங்கே இஸ்ரேலிலே இவ்விதமாகத்தான் இயேசுடைய காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அறையில தான் இயேசு படுக்க வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த சரீரத்துக்கு வாசனை திரவியம் இடும்படியாக பெண்கள் அதிகாலையில 3ஆம் நாள் அவங்க புறப்பட்டு போனாங்க. 3ஆம் நாளுங்கிறது இயேசு கண் வந்துருக்குது. அதை வச்சுதான் இன்னைக்கு 3ஆம் நாள் பால் ஊற்றுறாங்களா தெரியல எனக்கு. அல்லேலூயா. அதனால இவங்க போய் பார்த்தா கல்லறைக்கு முன்பாக ஒரு பெரிய கல் இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். இவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு யாரு ஹெல்ப் பண்றது அந்த கல்லை தள்ளுறதுக்கு அப்படின்னாக்கா. இவங்க தூரத்திலேயே பார்த்துட்டாங்க, கல் அங்கே என்ன பண்ணிருக்குது, புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. கல்லறை வந்து ஓப்பன்ல இருக்குது. ஆமா, என்னன்னு தெரியல, தெரிச்சு ஓடி போய் பார்த்தா கல்லறை காலியா இருக்குது. அல்லேலூயா. பார்த்தா ஒரு மின்னலை போல பயங்கர வெளிச்சமாய் வெண்மையாய் அங்க தேவதூதன் காட்சி அளித்து சொன்னா, நீங்க இயேசுவை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும், அவர் இங்க இல்லை. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? செத்தவங்க இருக்கிற இடம், மரித்தோர் இடம், இங்க வந்து தேடுறீங்க, அவர் உயிராயிட்டு. ஆமென். தேவதூதன் தான் முதல்ல இந்த சங்கதியை சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதை போல லூக்கா வாசிக்க வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 1:28 பார்க்கும் பொழுது, மரியாளிடத்தில் ஒரு தேவதூதன் போய் வாழ்த்து செய்தி சொன்னா, நீ கன்னிகை கர்ப்பவதியாக போறாரு. அல்லேலூயா. அடுத்து இயேசு பிறந்த உடனே அதே லூக்கா 2:9 பார்க்கும் பொழுது தேவதூதன் தான் தோன்றி ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பருக்கு தரிசனமாகி, உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊர்லங்கிற நற்செய்தி தேவதூதன் மூலமாக சொல்லப்படுது. அதே தேவதூதன் மூலமாக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர்
உயிரோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? உயிரோடு இருந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு இருந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆமென், ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலினால் ஆமென், தேவ வல்லமையை பெற்றிருக்கிறோம், தேவ வரத்தை பெற்றிருக்கிறோம், தேவன் கொடுத்த ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கு சோக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு வெளியான சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற மகாபெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து நடத்தும்படியா, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை உயர்த்தும்படியா, தேவனுடைய சமாதான சந்தோஷம் ஆசீர்வாதம் உங்களுக்கு தரும்படி உங்களோடு கூட இருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. மகிழ்ப்பட்ட கிருபைகளுக்காய் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் கிறிஸ்துவரிக்கப்பட்ட நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலை 6:30 மணிக்கு நமக்கு ஆராதனை இருக்கிறது. கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்களுக்கு 11 மணிக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. ஆமென். கரெக்டா 10 மணிக்கு